ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலோடைய டே ஒன்னோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதாவது இந்த டே ஒன் பார்த்திங்கன்னா ரொம்ப சுமாரான ஒரு டே ஒன்னாக இருந்தது. எப்பவுமே ஃபைனல் அப்படின்னாலே ஆஸ்திரேலியா பேய் ஆட்டம் ஆடுவானுங்க. பேய்னா சும்மா கிடையாது, அந்த மாரி ஆடுவானுங்க. பட்டு நான் அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தான் நானும் உட்காந்து பார்த்தேன். பட் ஆனால் நேற்று ஒரு அதை சாட்டிஸ்ஃபைட் பண்ணாத அளவுக்கு ஒரு இன்னிங்ஸை தான் ஆஸ்திரேலியா கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56 ஓவர்லேயே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அதாவது ஒரு ஓடிஐ ஃபார்மேட் ஆடுற மாரி ஆடினாங்க. 212 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. இதில் ஆஸ்திரேலியாவுடைய டாப் ஆர்டர் ரொம்ப கொலாப்ஸ். உஸ்மான் கவாஜா இருக்கட்டும், மானஸ் லபிஷனாக இருக்கட்டும், இல்லை கேமரான் க்ரீனாக இருக்கட்டும், இது ரொம்ப கொலாப்ஸாக இருந்தது. ஸ்டீவன் ஸ்மித் எப்போவுமே கன்ஸ்டண்ட்டாக ஆடுற ஒரு பிளேயர். அவர் மட்டும் தான் வந்து ஒரு 112 பால்ஸ்க்கு ஒரு 66 அடித்தார். லைக் 58 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒரு 10 பவுண்ட்ரிஸ் பார்த்தோம் அவர்கிட்டருந்து. பட் சிக்ஸஸ் ஒன்றும் வரல. அவர் ஓரளவு நல்லா ஆடினார். டிராவிஸ் ஹெட் சொதப்பினார். வெப்ஸ்டர்ஸ் வந்து ஒரு 72 அவுட் ஆனார். சூப்பராக இருந்துச்சு அவருடைய இன்னிங்ஸ் பார்க்கும்போது. ஒரு 78.92 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் நம்ம அவர்கிட்டருந்து பார்த்தோம். இதனால் நம்ம வெப்ஸ்டர்ஸ் கிட்டேருந்து இப்படி ஒரு இன்னிங்ஸை பார்த்தது கிடையாது. சூப்பராக இருந்தார். வழக்கம் போல் அலெக்ஸ் கேரி அவரால் என்ன கொடுக்க முடியுமோ மிடில் ஆர்டரில் வந்து அதை கொடுத்தாரு. பட் அதுக்கப்புறம் கொலாப்ஸ் டக்குன்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக பவுலர்ஸ் தான். லைக் பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க்ஸு, அப்புறம் ஹேசல்வுட்டு, நேத்தன் லயன், அவங்களால எந்த ஒரு இம்பேக்டும் க்ரியேட் பண்ண முடியல. சவுத் ஆஃப்ரிக்காவோட பவுலிங் அட்டாக் வந்து நேற்று சூப்பராக இருந்துச்சு. அதுவும் ரபாடாவும் மார்க்கோ யான்சனும் சூப்பரான பவுலிங் ஸ்பெல் போட்டாங்க. ரபாடாலாம் 5 மெய்டன் போட்டார். அது இல்லாமல் 5 ஃபார் ஆல் எடுத்தார். ரபாடா கிட்டேருந்து டெஸ்ட்டில் ரொம்ப நாள் கழித்து 5 ஃபார் ஆல் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு டாப் விக்கெட் டேக்கர்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்காவில் 4th பிளேஸ் இப்போ வந்திருக்காரு. ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா மகாராஜாவும் சரி, மார்க்ரமும் சரி. மார்க்ரம்லாம் 2 ஓவர் தான் போட்டார். 5 ரன்ஸ் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தார். 2.5 எக்கானமியில் போட்டு ஒரு சூப்பரான பவுலிங் அட்டாக் அவங்க கிட்டேருந்து பார்த்தோம். பட் செகண்ட் இன்னிங்ஸில் அது அப்படியே மாறிச்சு. செகண்ட் இன்னிங்ஸில் 212 தானே, சவுத் ஆஃப்ரிக்கா ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் அவங்களுக்கு டார்கெட் வச்சுட்டு போவாங்க அப்படின்னு நான் அப்படி தான் எதிர்பார்த்து மேட்சை பார்த்தேன். பட் ஆனால் அங்கே நடந்தது அப்படி கிடையாது. இறங்கின உடனே கொலாப்ஸ். ஃபஸ்ட் ஓவர்லேயே மிச்சல் ஸ்டார்க் வந்து எய்டன் மார்க்ரமோட விக்கெட் எடுத்து ஒரு மாதிரி ஒரு பெரிய கம்பேக் ரிட்டர்ன் கொடுக்க பிளான் பண்ணியிருந்தார். எய்டன் மார்க்ரம் கொலாப்ஸ் ஆனார். ரயன் ரிக்கல்டன் கொலாப்ஸ் ஆனார். அதுக்கப்புறம் முல்டரும் கொலாப்ஸ் ஆனார். அப்புறம் கிறிஸ்டன் சப்ஸ் வந்து மிடில் ஆர்டரில் அவரும் எவ்வளவோ புஷ் பண்ண பார்த்தார். பட் ஆனால் அவராலையும் முடியல. இப்போ வந்து அவங்களுடைய ஸ்கோர்ஸ் பார்த்திங்கன்னா 43 ஃபார் 4, 22 ஓவர்ஸ் ஆடிருக்காங்க. 43க்கு 4 விக்கெட் விட்டு ஃபஸ்ட் டேவை இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பவுலிங் அட்டாக் பார்த்திங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் பின்னிட்டார். ஃபஸ்ட் ஓவர்லேயே ஒரு விக்கெட்டு, ஒரு ஃபஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பாலில் ஒரு விக்கெட் எடுத்தார். அருமையான விக்கெட்டு. மிச்சல் ஸ்டார்க்காக இருக்கட்டும், ஹேசல்வுட்டாக இருக்கட்டும், பேட் கமின்ஸாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ஸ்பின்னில் நேத்தன் லைனாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு சூப்பரான ஸ்பெல் போட்டாங்க. அதனால் நான் டே ஒன்னோட ரிவ்யூ படி பார்த்திங்கன்னா ஒரு சுமாரான டெஸ்ட் இன்னிங்ஸாக இருந்துச்சு. 2 சைடும் சரி. ஃபுல் கிரெடிட் கோஸ் டு சவுத் ஆஃப்ரிக்கா. ஒரு ஆஸ்திரேலியா மாதிரியான ஒரு டீமை 212க்குள்ளே சுருட்டுறதுன்றது ரொம்ப டஃப்பான விஷயம். அது அவங்களோட பவுலிங் லைனப் அண்டு பவுமாவுடைய கேப்டன்சி சூப்பராக இருந்துச்சு. அவருடைய ஃபீல்டிங் சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக செட் பண்ணியிருந்தார். ஸ்டார்டிங்கே போட்டு 4 ஸ்லிப்பு வச்சு ரொம்ப அருமையாக அவருடைய பவுலிங் லைனப் இருந்துச்சு. ஃபுல் கிரெடிட் கோஸ் டு சவுத் ஆஃப்ரிக்கா டீம். செகண்ட் டே எப்படி இருக்க போகுது, சவுத் ஆஃப்ரிக்காவோட பேட்டிங் வந்து ஓரளவாச்சும் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா ப்ளே பண்ணும். ஒரு கேப்டன்ஸ் நாக்கு வந்து பவுமா கிட்டேருந்து எதிர்பார்க்குறோம். அவர் ஒரு 70 to 80 ரன்ஸ் அடித்து கொடுத்தாருன்னா டீமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதும். இது எதிர்பார்த்து தான் இப்போ செகண்ட் டேக்கு மூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டேவோடைய ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான ஒரு இன்னிங்ஸாக இருந்துச்சு. 2 சைடும் சரி. அவங்களுடைய பவுலிங் லைனப் தான் நல்லா இருந்தாலும் பேட்டிங் சைடில் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவும் கொஞ்சம் சொதப்புனாங்க. செகண்ட் டே ஹோப்ஃபுல்லி நல்லா இருக்கும்னு நம்புகிறோம். அண்டு செகண்ட் திங் பார்த்திங்கன்னா எம்எல்சியோடைய மேட்சஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. லைக் நம்ம இங்கே ஐபிஎல் நடத்துகிற மாதிரி யூஎஸில் வந்து எம்எல்சி டோர்னமெண்ட் அப்படின்னு நடத்துவாங்க. அதில் நம்ம டீமான சென்னையோடைய ட்வின் சிஸ்டர்ஸ் டீமான டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ், அதாவது டிஎஸ்கே ஷார்ட்டாக சொல்லணுன்னா, டிஎஸ்கே டீமுடைய அப்டேட்ஸ்லாம் வந்து ரெகுலராக நம்மளுடைய சேனலில் வரும். நம்ம சேனலில் எவ்ரிடே அதுக்கான ரிவ்யூஸ் வந்து போடுவோம்.
என்னென்ன நடக்குது, டேபிள்ஸ் எப்படி இருக்குது, இன்றைக்கி யாருக்கு மேட்ச்சு, நாளைக்கு யாருக்கு மேட்ச்சு, இந்த மேட்ச்சில் யார் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, எவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாமே நம்ம சேனலில் டீட்டெயில்ஸாக போடுவோம். அது யாராவது பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக வந்து பார்க்கலாம். அதுமாரி நேற்று நடந்த டே 1ல் எப்படி போச்சு மேட்ச்சு, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து யார் நல்லா பெஸ்ட்டாக பண்ணா அப்படின்ற உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாச்சும், உங்களுடைய ரிவ்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து கமெண்ட்டில் போடுங்க. பெஸ்ட்டான ஒரு ரிவ்யூ, ஒரு ஆனஸ்டான ரிவ்யூ எதில் இருக்கோ அந்த கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த ஆக்ஷன் டைமில் வீடியோ போட்டதோடு சரி, அதை தாண்டி எந்த ஒரு பெரிய வீடியோவும் நம்மக்கிட்டேருந்து வரல. கடைசியாக நான் போட்டதுன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட பிளேயிங் 11 வீடியோ போட்டது தான். அதனால் இப்போ ரெகுலராக வீடியோ போடணும்னு பிளான் பண்ணிருக்கேன். கொஞ்சம் ஒர்க் இஷ்யூனால் என்னால் வீடியோஸ் போட முடியல. இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணுனாலும் நம்ம சென்னையை பேஸ் பண்ணி, இல்லை ஜேஎஸ்கே, டிஎஸ்கேஆர், கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி, இந்த டெஸ்ட் சீரீஸை பேஸ் பண்ணி எந்த ஒரு வீடியோஸ் இருந்தாலும், எது உங்களுக்கு நீடு இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் எல்லாரோடைய கமெண்ட்டையும் பார்த்துட்டு நான் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.